அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. ஒரு 4 மாதத்தில் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்க போகிறதுனால பீகார் தேர்தலுடைய ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியம் வாய்ந்தவையாக பார்க்கப்படுது. இஸ்லாமியர் பிஜேபி உள்ளே வந்துடும் அது இதுன்னு பேசுகிறப்போ அங்கேயாவது 50-50, இங்கே பிஜேபி மைனர் பார்ட்னர், இங்கே இஸ்லாமியர்களோ மற்றவர்களோ ஏடிஎம்கே ஆட்சியை தான் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். அப்போ இவர்கள் பிஜேபி உள்ளே வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும்னு இதே மாதிரி டெம்ப்ளேட்டு எதிர்ப்புகளையே வச்சுக்கிட்டு இவர்களுடைய செயலற்ற தன்மை. பீகாரில் பிஜேபி எதிர்ப்பும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்ப்பும் ஒரே அளவு கிடையாதுல்ல சார்? தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்புன்றது ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கு, இருப்பது போன்ற தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். அது தோற்றம் தான்றீங்களா? பீகார் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் அவங்க கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு பக்கம் திரும்புவாங்க. அவங்களுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜி டீமு, பிரச்சார யுக்திகள், மற்ற விஷயங்கள்லாம். இந்த பீகார் எலெக்ஷன்ஸில் காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்காங்களே, இதுக்கப்புறம் அவங்களோட விஷன் தமிழ்நாடு எலெக்ஷனை நோக்கி எப்படி சார் இருக்கும்? காங்கிரஸ் இந்த விவகாரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் பீகாரில் இருக்கிற அந்த சூழ்நிலை என்னன்றதை புரிஞ்சிக்காமல் ராகுல் காந்தி இவர்கள் பண்ண பிரச்சாரம் ஒரு முக்கிய காரணம். எந்த தடவையும் இல்லாத அளவுக்கு பெண்கள் வாக்கு அதிகமாகிருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் ஓரளவுக்காவது ஏதோ பண்ணியிருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். இன்னொரு மேஜர் ரீசன் அந்த பெண்களுக்கான அந்த 10,000 ரூபா உதவித்தொகை இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ இது எல்லாமே பெண்களை அதிக அளவில் வாக்களிக்க வச்சுருக்கு. பெண்கள் வாக்கு அதிகமாக இருக்கிற இந்த பதட்டத்தை உருவாக்குனது முதல்வரே சேர்ந்து உருவாக்குறாருனால நான் சொல்கிறேன். நான் பேசினேன் எஸ்ஐஆர் ஃபார்மில் ஒன்றுமே இல்லைன்னு. எனக்கு கீழே கமெண்ட் என்ன வருது தெரியுமா? சார் நான் சிஎம்லாம் அந்த ஃபார்ம்லாம் போட்டோன்னு பயந்து போயிட்டேன் சார், நீங்கள் பேசி ஒன்றுமே இல்லை இவ்வளோதான்னு சொன்னோன்னே. அதே மாதிரி பிஎல்ஓ வந்தார் சார், ஃபார்ம் வாங்கி பார்த்தேன் ஒன்றுமே இல்லை சார். நீங்கள் இந்த மீடியாக்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, உள்ளக்க என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி போகிற நேரத்துலேயே நயினார் நாகேந்திரன் ஒரு பக்கம் சுற்றுப்பயணம் போய்கிட்டு தான் இருக்கார், மற்ற தலைவர்கள் போய்கிட்டு தான் இருக்காங்க. அண்ணாமலை போன்றவர்கள் உள்கலாட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு இப்போ அண்ணாமலை மொத்தமாக. சார் வணக்கம் சார். வணக்கம். அடுத்து ஒரு 4 மாதத்தில் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்க போகிறதுனால பீகார் தேர்தலுடைய ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியம் வாய்ந்தவையாக பார்க்கப்படுது. அதுவும் குறிப்பாக என்டிஏ கூட்டணி வந்து அங்கே பெரிய அளவுக்கு லீட் எடுத்திருக்காங்க. லைக் நம்ம இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 180 கிராஸ் பண்ணி அவங்க போயிட்டுருக்காங்க. பட் ஆனால் இறுதியாக அது எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் அவங்களோட வெற்றியை அங்கே உறுதிப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணி 2024 லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா ஹரியானா, மகாராஷ்டிரா, ஒடிசா, டெல்லி, பீகார்னு அவங்களோட வெற்றின்றது தொடர்ந்து பயணிச்சுட்டே தான் இருக்குது. சொல்லப்போனால் ஜார்க்கண்டு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து அவங்களோட விக்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த கட்டமாக இன்னொரு 4 மாதத்தில் தமிழ்நாடு எலெக்ஷன்ஸு, இங்கேயுமே என்டிஏ அவங்களோட போட்டி போடுறதுல ரொம்ப ஒரு முனைப்போடு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே நீங்கள் உட்பட பலருமே வந்து பீகார் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட மொத்த கவனமும் தமிழ்நாட்டு பக்கம் திரும்பும்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கப்புறம் அவங்க எந்தளவுக்கு ஃபோர்ஸாக அவங்க இறங்குவாங்க? இப்போ பீகார் எலெக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா பீகாரில் இருக்கிற அந்த சூழ்நிலை என்னன்றதை புரிஞ்சிக்காமல் ராகுல் காந்தி இவர்கள் பண்ண பிரச்சாரம் ஒரு முக்கிய காரணம். என்டிஏ அலையன்ஸில் 2 பேர் மேஜர் பார்ட்னர் இருக்காங்க, ஜேடியு, பிஜேபி, ப்ளஸ் அந்த இன்னொரு கட்சி இருக்குது, இவர் நம்ம ராம்விலாஸ் பாஸ்வானுடைய இது கட்சி, ஜேஎஸ்பியா, சிராக் பாஸ்வானுடைய கட்சி, எல்ஜேபி வந்து பெரிய அளவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அவர்களுக்கான இது இருக்குது. எம்பி நின்று 100% அடித்தாங்க. இப்போ எம்எல்ஏ நின்றும் 100% அடிக்கிறாங்க. அவங்க ஸ்ட்ரைக் ரேட்டு 100. 30மே ஜெயிச்சிட்டாங்களா? 18 வரைக்கும் அவங்க ஜெயிச்சிருந்ததாக பார்த்தேன். அதாவது முன்னிலை போக கிட்டத்தட்ட அதை நோக்கி நகர்ந்துருவாங்க வச்சுங்களேன். 6% வரைக்கும் அவங்க வந்து 6% மேலே வாக்கு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட சீமான் இது மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 பேர் சேர்ந்து நிற்கும் பொழுது அதோடைய இதே மாறுது. இன்னொரு விஷயம், இவர் நிதிஷ்குமாருக்கு தனி வேல்யூ இருக்குது. அவர் பீகாரின் கலைஞர் அப்படின்னு சொல்லலாம். கலைஞர் ஜெயலலிதாலாம் கலந்த மாதிரி தான். என்னென்னா அந்த மக்களுக்கான திட்டங்களை, பிற்படுத்தப்பட்ட மக்கள், குறிப்பாக இப்போ ஜெயலலிதா மாதிரி பெண்களுக்கான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தினார். அதில் வந்து அவர்களுக்கான இடஒதுக்கீடு அதிகப்படுத்தினார், வேலைவாய்ப்பு மற்ற இது. சார் ஆனால் வேலைவாய்ப்பு இன்றைக்குமே பெரிய அளவுக்கு அங்கே வந்து ஒரு வேலையில்லா திண்டாட்டம் இருக்கக்கூடிய சூழல் வந்து ரொம்ப அதிகம் அங்கே அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க இப்போ வரைக்கும். தமிழ்நாட்டையோ மற்றவர்களையோ கம்பேர் பண்ணி அவங்கள பார்க்கக்கூடாது. அவங்க ரொம்ப இப்போ
இந்தியா முன்னேறிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அமெரிக்காவோட கொண்டு போய் கம்பேர் பண்ணுவீங்களா? இந்தியா முன்னேறுது. முன்ன இருந்த ஒரு 80களில் 90களில் இருந்ததை விட இன்றைக்கி வல்லரசுகள் இதில் 4வது இடத்துல போய் நிற்கிது. இப்படி தான் நீங்கள் பார்க்க முடியும். உடனே அவங்களோட போய் ஏன் ஒலிம்பிக்கில் அவ்வளோ கோல்டு வாங்கலை, ஏன் இப்படி பண்ணலன்னு பேச முடியாது. அந்த மாதிரி அவர்கள் ஸ்டேட்டை இதோட மோசமாக இல்லாட்டி ஈக்குவலாக இருந்த ஸ்டேட்டுனோட கம்பேர் பண்ணும்போது அவர் ஒரு படி மேலே தூக்கிட்டு வர்றாரு. ஒரு அரசுக்கு முக்கியமானது ஊழல், இது இல்லாமல் பார்த்துக்கணும். பீகாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாரோடைய இதில் அந்தளவுக்கு ஒரு பெரிய இது கிடையாது. ரொம்ப எளிமையான ஒரு முதலமைச்சர், பெரிய அளவுக்கு இது கிடையாது. அப்போது இந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு பெண்களை கவர்கின்ற விஷயங்கள், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது, வேலைவாய்ப்பு, இந்த மாதிரி விஷயங்கள், வறுமையுடைய அந்த பர்சன்டேஜ் நீங்கள் இவங்களும் வெஸ்ட் பெங்காலும் கிட்டத்தட்ட ஒரே லெவலில் இருந்திருக்காங்க 30%. அதை இவர் 5% வரைக்கும் குறைச்சிருக்காரு. அவங்க கிட்டத்தட்ட 15% குறைச்சிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாய்ச்சல் வேகம் இதெல்லாம் பண்ணும்பொழுது குறிப்பாக உங்களுக்கு இது என்னது மதுவிலக்கு. இதுக்கு முன்னாடி பீகார் சீரழிஞ்சதுக்கு நீங்கள் கேட்குறீங்களா, அடிப்படையாக அமைஞ்சது மது போதை வசு. அப்போ அதுக்கு எதிராக அவர் ஒரு பெரிய இது. இன்னொன்று பாருங்கள், பீகார் தேர்தல் எப்போ நடந்தாலும் கலாட்டா, வாக்குச்சாவடி தாக்குதல், நக்சலைட் தாக்குதல், மறுவாக்குப்பதிவு இப்படிலாம் நடக்கும். இந்த எலெக்ஷன் தான் நடந்ததா? எந்த தடவையும் இல்லாத அளவுக்கு பெண்கள் வாக்கு அதிகமாக இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் ஓரளவுக்காவது ஏதோ பண்ணி இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். இன்னொரு மேஜர் ரீசன் அந்த பெண்களுக்கான அந்த 10,000 ரூபா உதவித்தொகை இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ இது எல்லாமே பெண்களை அதிக அளவில் வாக்களிக்க வச்சுருக்குது. பெண்கள் வாக்கு அதிகமாக இருக்கிற 100 சில்லற தொகுதிகள், அதாவது என்ன சொல்கிறாங்க, மகிழா ஃபேக்டர் அப்படின்னு, பெண்கள் அதிகமாக. அங்கே பார்த்தீங்கன்னா என்டிஏ கிட்டத்தட்ட நான் எடுத்தப்போ 12-11 மணி இருக்கும். அப்போவே 97 சீட்டு முன்னிலை. அதாவது 24 சீட்டு போன தடவை விட ஜாஸ்தி. எம்ஜிபி 24 சீட்டு, போன தடவை விட 21 சீட்டு கம்மி. அதாவது 45 வந்த இடத்துல 24. இவர்கள் 60 வந்த இடத்துல 97, 70 வந்த இடத்துல 97. அப்போது அந்த மாதிரி. அப்புறம் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற, டாமினண்ட்டாக இருக்கிற சீமாஞ்சல், அங்கே பார்த்தீங்கன்னா என்டிஏ தான் முன்னிலை. எவ்வளோ? கிட்டத்தட்ட 38 தொகுதி, அவர்கள் 14 தொகுதி. அப்போ இது மாதிரி விஷயங்கள்லாம் இஸ்லாமியர்கள் மத்தியில் என்ன தான் இப்போ இங்கே அதை பொருத்தி பார்க்கணும். இஸ்லாமியர் பிஜேபி உள்ளே வந்துடும் அது இதுன்னு பேசுகிறப்போ அங்கேயாவது 50-50, இங்கே பிஜேபி மைனர் பார்ட்னர், இங்கே இஸ்லாமியர்களும் மற்றவர்களும் ஏடிஎம்கே ஆட்சியை தான் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். அப்போ இவர்கள் பிஜேபி உள்ளே வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும்னு இதே மாதிரி டெம்ப்ளேட்டு எதிர்ப்புகளையே வச்சுக்கிட்டு இவர்களுடைய செயலற்ற தன்மை, குறைபாடுகள் எல்லாம் மறைச்சிக்கிட்டு அதையே காரணம் காமிச்சிக்கிட்டு ஓட்டிகிட்ருக்காங்க. நீட்டு, டீலிமிட்டேஷனு, அது இது, மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பு, அது இதுன்னு. ஆனால் எனக்கு தேவை அது இல்லையே. எனக்கு தேவை மது இல்லாத தமிழகம், அமைதியான தமிழகம், பெண்களுக்கு பாதுகாப்பான தமிழகம், குழந்தைகளுக்கு பாதுகாப்பான தமிழகம், விலைவாசி உயர்வு இல்லாத தமிழகம், ஊழல் இல்லாத தமிழகம், முறையான நடவடிக்கைகள் இருக்கிற தமிழகம். ஆனால் இங்கே இது எல்லாத்தையும் தலைகீழாக்கிக்கிட்டு பாரு பிஜேபி உள்ள வந்துடும் இப்படி தான் அங்கேயும் பண்ணாங்க. ஆனால் அங்கே மேஜர் பார்ட்னர் பிஜேபி இருந்தாலும் இன்றைக்கும் அதிக சீட் அவங்க தான் ஈக்குவலாக எடுத்திருக்காங்க. மக்கள் இஸ்லாமியர்கள் வாக்குகள் எல்லாம் பிஜேபியில் இருக்காருன்னு இவருக்குலாம் போச்சா? புரியுதா சார்? நீங்கள் சொல்கிறது எல்லாமே அக்செப்டபிள். இப்போ நீங்கள் ஒரு சர்டைன் லிஸ்ட் அவுட்ஸ் கொடுத்தீங்களா, அது எல்லாமே மக்களுக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆல்சோ கரண்ட் கவர்மெண்ட் மேலே ஒரு அதிருப்தியும் மக்களுக்கு இருக்குது. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ பீகாரில் பிஜேபி எதிர்ப்பும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்ப்பும் ஒரே அளவு கிடையாதுல்ல சார்? இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்புன்றது ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்குது. இருப்பது போன்ற தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். அது தோற்றம் தான்றீங்களா சார்? ஒன்று இருக்குது, அது பெரிய அளவில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்கன்ற. அப்படின்னா ஏன் 11% வராங்க? என்டிஏ கூட்டணி எப்படி 18% ஜெயிக்குது? என்டிஏ கூட ஏடிஎம்கே இருக்குது, அடிமை, பிஜேபி அடிமை, அப்படி இப்படின்னா ஏன் 39% 75 சீட்டு ஜெயிக்கிறாங்க? அதில் டிடிவி கூட இருந்ததுனா 100 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஒன்றும் இந்த மாதிரி இப்போ குஜராத்தில் கிடச்சா இது பீகாரில் கிடச்ச மாதிரி உங்களுக்கு பெருவெற்றி கிடைக்கலையே. அங்கே பிஜேபி அதுன்னா அது வேறு விஷயம்னு வச்சுக்கிங்க. ஆனால் இங்கே மைனர் பார்ட்னர், ஆனாலும் இவர்களும் அந்த கருத்தை உருவாக்குறாங்க. பிஜேபி கூட போயிட்டான். நீங்களும் போயிருக்கீங்களா ஒரு காலத்தில்? சனாதனம் பேசுகிற திருமாவளவனும் அங்கே கூட இருந்திருக்கீங்கள்ல. இன்னொன்று, இவர்கள் வாக்கு, இவர்கள் பேசுவது எல்லாமே தெளிவற்றது. ஒரு கொள்கை, இது ஒரு நீங்கள் நம்பணும்ல. நான் பேசுறதை நீங்கள் நம்பணும். நம்புகிற மாதிரி தானே நீங்கள் பேசணும், நம்புகிற விஷயங்களை தானே பேசணும்.
முதல்வரே அந்த வாக்கு சாவடி அந்த சாருடைய படிவத்தை எடுத்து இது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, மக்களை குழப்புறாங்கன்னு பேசுகிறாரு. நான் பார்த்த வரையில் என் சொந்த அனுபவமே அந்த ஃபார்மில் ஒன்றுமே இல்லை, ஈஸியாக ஃபில் பண்ணலாம். நான் விசாரித்த பலரும் சார் அதில் ஒன்றுமே இல்லை சார், 2005 வாக்கு மட்டும் கேட்குறாங்க, அதை அந்த இதில் போய் தேடி எடுக்கணும், அவ்வளோதான். அது இல்லைன்னா கூட அந்த பிஎல்ஓ பார்த்துக்குவாங்க. இல்லாட்டி ஆன்லைனில் தேட முடிஞ்சால் தேடி எடுத்து போடலாம். நான்லாம் தேடி எடுத்துட்டேன். உங்களுக்கு பிஎல்ஓ வந்து ஃபார்ம் கொடுத்தாரா? கொடுத்தாரு. ஏதாவது அந்த ஃபார்மில் கஷ்டம் தெரியுதா? இன்னும் ஃபார்மே பார்க்கல சார். நான் இங்கே இருக்கிறதுனால எங்கள் ஏரியா பல ஏரியா அங்கே போய் தான் ஃபார்ம் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுடைய டீட்டெயில் கேட்பாங்க, அந்த டீட்டெயில் கொடுக்கணும். ஓட்டர் ஐடி இருக்கா? ஓட்டர் ஐடி அமிச்சிங்கன்னா அவங்களே ஃபில் பண்ணுவாங்க. ப்ளஸ்ஸு கீழே நீங்கள் 2005 போட்டிருக்க மாட்டீங்க, சின்ன வயசு, அந்த பாக்ஸை தொடவே தேவையில்லை. இந்த சைடு உங்களுக்கு வீட்டில் யார் ஓட்டர் ஐடி உங்கள் உறவினர் வச்சுருக்கா? அப்பா இருக்காங்களா? அப்பாவுடைய ஓட்டர் ஐடி போட்டு அதை ஃபில் பண்ண போகிறீங்க. அப்பா கடைசியாக எல்லாம் ஒரே தொகுதி தான், வீடே மாறினதில்ல, அதே தொகுதியில் தானே இருக்கீங்க. அப்போ அதே தொகுதியை போட்டுடணும், அவ்வளோதான் சார். ஆனால் இப்போது நான் ஒரு சில இடங்களில் பார்த்தேன் சார். இப்போ நான் ஒரு கடைக்கு வந்து சாப்பிட போனேன். அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வயசான பாட்டி தாத்தா தான் அந்த கடையை ரன் பண்ணுறாங்க. காலையில் கரெக்டாக வந்து ஒரு பீக்கா ஒரு 8:30 அந்த மாதிரி டைமில் நான் சாப்பிட போனேன். அது ஒரு சின்ன கடை, ஒரு சாதாரண கடை தான். அந்த கடையில் வந்து அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வந்தப்போ ஒரு மாதிரி அந்த பாட்டி தாத்தா தடுமாறுறாங்க சார். அடுத்து வந்து அவங்க எப்போ வந்து, ஏன்னா அவங்க வந்து இப்போ இது வந்து ரொம்ப லிமிட்டடான டைம் இருக்குன்றது தான் திமுகவோட குற்றச்சாட்டும் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. இந்த காலகட்டத்தில் வேணாம், இது அவசியம் தான், ஆனால் இப்போ வேணான்னு சொல்கிறாங்க. காலகட்டத்தில் வேணான்றதே இப்போ ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஏன்னா 5 கோடி ஃபார்ம் கொடுத்துட்டாங்க சார். ஃபார்ம் ஈஸியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம் சார். ஆனால் அது வாங்குறது இப்போ நான் சொன்ன இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி தாத்தா கஷ்டப்படுறாங்க சார். பாட்டி தாத்தா கஷ்டப்படுறாங்க. பிஎல்ஓ வராரு. கட்சிக்காரங்க எதுக்கு இருக்கீங்க? ஒன்றுக்கு 7-8 கட்சி இருக்கீங்களா? போய் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுங்க, அறிமுகமாவாங்கல்ல, அதானே அவங்க வேலை. பூத் ஏஜென்ட்டுகள்னு போட்டாங்கல்ல தாவேகால, உன் வேலை என்ன? ஒரு முகாம் மாதிரி போடு, அந்த தெருவில் போடு, உக்காரு, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறவங்க வாங்க நான் பண்ணித்தரேன்னு சொல்லு, பண்ணி கொடு. ஜென்ஜி அப்படின்றீங்கல்ல, அப்போ ஆன்லைன் பற்றி உங்களுக்கு தெரியும்ல, ஃபில்அப் பண்ணி கொடுங்க. திமுககாரங்க பண்ணுங்க, அதிமுககாரங்க பண்ணுங்க, காங்கிரஸ்காரங்க பண்ணுங்க. இதானே மக்கள் பண்ணி வர்ற ஆளுங்கள்கிட்ட கூட தம்பி இது ஃபில் பண்ணி கொடுப்பானா கொடுத்துட போகிறாங்க. இந்த பதட்டத்தை உருவாக்குனது முதல்வரே சேர்ந்து உருவாக்குறாருன்னு நான் சொல்கிறேன். நான் பேசினேன் எஸ்ஐஆர் ஃபார்மில் ஒன்றுமே இல்லைன்னு. எனக்கு கீழே கமெண்ட் என்ன வருது தெரியுமா? சார் நான் சிஎம்லாம் அந்த ஃபார்ம்லாம் போட்டோன்னு பயந்து போயிட்டேன் சார், நீங்கள் பேசி ஒன்றுமே இல்லை இவ்வளோதான்னு சொன்னோன்னே அதே மாதிரி பிஎல்ஓ வந்தார் சார், ஃபார்ம் வாங்கி பார்த்தேன் ஒன்றுமே இல்லை சார், இதுக்காக இவ்வளோ விளம்பரம்னு பயந்தேன் சார் நான். சார் இன்றைக்கி தினமலர் பேப்பரில் கூட அந்த ஃபார்மை வந்து போட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்ம்ன்றது ஈஸி தான், ஒன்றுமே இல்லைன்னு. ஆனால் இதை கூட விட்டுருங்க. நீங்கள் எஸ்ஐஆர்னு நீங்கள் யூடியூப்பில் போட்டாலே நீங்கள் உங்கள் ஃபார்மை எடுத்து வச்சுக்கிட்டு யூடியூப்பை பார்த்து ஃபில்அப் பண்ணலாம் சார். இப்போ இது முதல்வர் இதில் இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் சொன்னார்ல, மாவட்ட ஆட்சியர் யார்? முதல்வர் கீழே இருக்கிறவர் தானே, அரசுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தானே. அவர் உட்காந்து இந்த ஒரு ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணலான்னு அரியலூர் மாவட்ட ஆட்சியர் க்ளீனாக யூடியூப் போட்டிருக்காரு, வீடியோ போட்டிருக்காரு. இந்த வாட்டி எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ தேஜஸ்வி யாதவ் வந்து ஒரு பெரிய லீடராக வந்து எமர்ஜ் ஆகுறாரு. யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அவருக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் நிறைய செய்திகள் பார்த்தோம். ரெண்டாவது முக்கியமாக பல இடங்களில் மக்களோட வரவேற்பும் பார்த்தோம் தேஜஸ்வி யாதவுக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி சார் இவ்வளோ கம்மியாக போச்சு? அதுதான் கேள்வி. மொத்தமாக அவர் மட்டும் தேத்திக்கிட்டார்ல, ஏதோ கொஞ்சம் வந்துட்டார். ஆமாம், இது எல்லாமே இவர்களும் கிளப்புறது இருக்குல்லங்க. தமிழ்நாடு ஊடகங்கள் மற்றவங்கலாம் இங்கே நீங்கள் எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்குமே இங்கே என்ன சொல்லியிருந்தாங்க? தேஜஸ்வி என்ன சொன்னார்? கருத்து கணிப்பெலாம் போய் நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சொல்லி தான் பிரச்சனை. இப்போ நம்ம சொல்கிறாங்க இந்த எஸ்ஐஆர்னால தான் தோத்துட்டோன்னுவாங்க. நாளைக்கு இங்கேயே இதே கதையை சொல்லுவாங்க. எஸ்ஐஆர் ஒன்றும் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியுதுல்ல. நீங்கள் அது உள்ளே போய் ஃபார்ம் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியுங்க, அது ஒன்றுமே இல்லைங்க. வாக்கு உங்களுக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க, அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதில் கூட செக் பண்ண வேணாங்க. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு உங்கள் செல்ஃபோனில் உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் இருக்குல்ல, அதை போட்டு 1950க்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா, இல்லை அந்த சைட்டில் போய்ட்டு எபிக் நம்பர்னு கேட்கும், நோ யுவர் போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு இருக்கும். அந்த காலத்தில் போய் உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்து அந்த கேப்ஷா இது வரும், அதை டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு ஃபுல்லாக கொடுத்துரும். ஓட்டு இல்லைன்னு வந்துடும். உடனடியாக நீங்கள் ஓட்டை கொண்டு வரதுக்கான ஏற்பாடு பண்ணணும். ஓகேங்க சார். சார் இப்போ அடுத்த கட்டமாக என்டிஏவோட டார்கெட் வந்து தமிழ்நாடு பக்கம் திரும்பும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து நீங்கள் உட்பட பலருமே வந்து பிகினிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கீங்க, பீகார் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் அவங்க கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு பக்கம் திரும்புவாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஏடிஎம்கே பிஜேபி அந்த கூட்டணி வந்து என்ன மாதிரியான
ஒரு ஒரு அரசியல் நோக்கி எலெக்ஷன் நோக்கி அவங்களோட நகர்வு வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்? இவ்வளோ நாளாக ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்கல்ல, பாஜக விழுங்குகிறது, அடிமை கூட்டணி அப்படின்னு. அதுக்கு பல தடவை நம்ம பதில் சொல்லியாச்சு. அண்ணாமலையே வெளியேற்றுறாங்க, அவ்வளோதான். இங்கே நாங்கள் தான் சூப்பர், 1000 இருந்தாலும் கொள்கை என்று வந்து விட்டால் இப்படின்னு இருந்தாங்க. இப்போ காங்கிரஸ் தாவேகட்ட பேசுகிறோன்னு கருத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. பேசலாம் இல்லை, உருவாக்குறாங்க. கூடுதல் சீட்டு கேட்பாங்க, அது கேட்பான்னு இவங்களுக்குள்ள 1000 சண்டை. இப்போ இவர்கள் காங்கிரஸை மற்ற கூட்டணி கட்சிகளை இன்னும் அழுத்தி நம்ம ஜெயிக்கிறதுக்கு கூடுதல் தொகுதியில் நிற்கணுன்றதில் இவர்கள் உறுதியாக இருக்கிறாங்க. ஏன்னா விஜய் ஃபேக்டரு மற்ற விஷயங்கள் இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. இது எல்லாம் சேர்ந்து சந்திக்கும் பொழுது பெரிய சண்டை உள்ளே வரும். காங்கிரஸ் இந்த விவகாரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் இவங்க ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்லாம் இன்னும் கேட்க முடியாது. தாவேகா கூட காங்கிரஸ் கூட்டணி அதான் தாவேகா கொஞ்சம் கூட நம்ப மாட்டாங்க. ஏன்னா இந்த காங்கிரஸை நம்பிலாம் மண்குதிரை நம்பி ஆற்றுல இறங்குற கதை கரைஞ்சி போயிடும். ஏன்னு சொல்கிறேன்னா, ஒரு தொகுதியில் நிற்கணுன்னா குறைஞ்சது 10 கோடி 15 கோடி செலவு பண்ணி ஆகணும். இன்றைக்கி ரேஞ்சுக்கு நீங்கள் என்ன தான் யோகியன் நன்றி நல்லவன் அது இதுன்னு உருட்டினாலும் இதுதான் யதார்த்தம். இதுக்கு தாவேகாவும் காங்கிரஸும் ரெடியாக இருக்குமா? தாவேகாவை இப்போ அனுபவிப்பாங்க. 234 தொகுதி நிற்கும் பொழுது தாவேகா அனுபவிக்கும். 234 தொகுதிக்கு வேட்பாளர் வேணும், அவனை கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும், அவனுக்கு செலவுக்கு காசு கட்சி கொடுக்கணும், இல்லைன்னா அவன் செலவழிக்கிற ரேஞ்சுக்கு இருக்கணும். இது எல்லாமே நடைமுறை சிக்கல். இதில் தான் அதிமுகவும் திமுகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும்னா ஒன்ஸ் இந்த மாதிரி பிரயாணம் பண்ணி ஒரு 40-50 எம்எல்ஏ தேர்த்திக்கிட்டு அடுத்து நீங்கள் இது பண்ணும்போது தான் நீங்கள் அடுத்தடுத்து வரும்போது வளர்ச்சி அடைவீங்கன்னு சொல்கிறோம். அன்னைக்கு வரைக்கும் ஒரு இது இன்றைக்கி வந்துட்டு நான் இப்போ சொல்கிறாங்க, நீ சொன்னிய என்டிஏ கூட போவாங்கன்னு, இப்போ பார்த்தியா காங்கிரஸ் கூட போகிறாங்கன்னு. நான் சொன்னேன் என்டிஏ கூட அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. நிலைமை கொஞ்சம் சீரானோன்னா மறுபடியும் கூட இருக்க ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் சொல்லி தனியாக நிற்கணும்னு நிற்கிறாங்க. காங்கிரஸோட கூட்டணின்னு காங்கிரஸ் ஊட்டின்னு இருக்குது. இவர்களுக்கும் அது என்னமோ எதிர்பார்ப்பு இருக்குது. காங்கிரஸ் வரவே வராது. காங்கிரஸ் கூட கூட்டணின்னு இவர்கள் போனாலும் இன்னொரு மக்கள் நல கூட்டணி தான். ஓகே சார், இப்போது காங்கிரஸ் வந்து போகாது அப்படின்றது, காங்கிரஸ் டிவிக்கு இணைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்றதை நீங்கள் பிகினிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போது இந்த பீகார் எலெக்ஷன்ஸில் இப்போது காங்கிரஸ் வாங்கியிருக்காங்களே, காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்காங்களே, இதுக்கப்புறம் அவங்களோட விஷன் தமிழ்நாடு எலெக்ஷனை நோக்கி எப்படி சார் இருக்கும்? ஏன்னா இப்போ வரைக்குமே டாக்ஸ் இருக்குது. வாழை சுருட்டிக்கிட்டு கம்முன்னு இருப்பாங்க. ஏன்னா என்ன பெருசாக சொன்னேன் இவ்வளோதான் தருவேன், வேணா போனால் போய்க்கொண்டுருவாங்க. அப்படி சொன்னாலும் அவங்களுக்கும் பயம் இருக்கும். காங்கிரஸ் போயிட்டா ஒரு 5-6% ஓட்டு போயிடுச்சுன்னா ஜெயிக்க முடியாது. அதனால் அப்படி இப்படி பண்ணி காங்கிரஸ் உள்ள வைக்க பார்ப்பாங்க. காங்கிரஸுக்கும் ஐயையோ இதை ஈடுகட்டணுன்னா தமிழ்நாட்டில் ஓரளவு ஜெயிக்கணும், அதுக்கு திமுக கூட இருந்தால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அவங்களே செலவழிப்பாங்க, அவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க, நமக்கு கையாட்டு வந்தால் போதும். அதனால் அவர்கள் திமுக விட்டு விலகுற எண்ணத்தை கொஞ்சம் நஞ்சம் இருந்ததாலும் அந்த ரப்பர் போட்டு அழிச்சிட்டு இருப்பாங்க சார். ஆனால் நாளைக்கு வந்து காங்கிரஸினுடைய கேடர்ஸு, காங்கிரஸுடைய நிர்வாகிகள் எல்லாருமே வந்து ஒரு மீட்டிங்கில் சந்திக்க போகிறாங்க. அந்த மீட்டிங்க்கான முக்கிய காரணமாகவே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது தலைமைக்கிட்டேருந்து இன்னும் எந்த ஒரு அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அஃபிஷியலான முடிவு எதுவும் வரல. கூட்டணியில் டிஎம்கேவோட கூட்டணியில் இருக்க போகிறோமா இல்லை தாவேக்கா கூட போக போகிறோமான்னு. ஆனால் கேடர்ஸ் மத்தியிலையும் நிர்வாகிகள் மத்தியிலையும் ரொம்ப ஒரு சாலிடான ஒரு இது இருக்குது. நம்ம டிஎம்கே கூட்டணியை முறித்து விட்டு தாவேக்கா கூட போகலாம், நம்ம வந்து நம்மளோட பலத்தை உருவாக்கலாம், இது வந்து நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பில் வந்து நிறையா ஒரு நெருக்கடி ஏற்படுத்துகிறாங்க. தொண்டர்கள் தரப்புலையும் நிர்வாகிகள் தரப்புலையும் நெருக்கடி ஏற்படுத்துகிறாங்க. அதனால இந்த மீட்டிங்கில் வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கான, இது குறித்து முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி செய்திகள் நம்மளால் பார்க்க முடியுதுல்ல. எந்த தொண்டர்கள் சொன்னாங்க? காங்கிரஸ் தொண்டர்கள் யார்கிட்ட சொன்னாங்க சார்? வேணுகோபால், அதுக்கப்புறம் காங்கிரஸ் தொண்டரா? வேணுகோபால் காங்கிரஸ் தொண்டரா? தொண்டர் இல்லை சார், நிர்வாகிகளுக்கு மத்தியிலுமே அது இல்லை. தொண்டர் மத்தியில் தொண்டர் மத்தியில் இருக்கு, நிர்வாகிகள் மத்தியிலும் இருக்கு. எந்த தொண்டர்கள் சொன்னாங்க? எங்க கூட்டம் போட்டாங்க? எந்த தொண்டர்கள்ட்ட இவங்க கருத்து கேட்டாங்க சொன்னாங்க? இல்லை நிர்வாகிகளில் எந்த நிர்வாகி சொன்னாங்க சொல்லுங்க சார்? காங்கிரஸ்குள்ளேயே வந்து தாவேக்கா ஆதரவு அணின்னு ஒன்று இருக்கு. அதாங்க சொல்லுங்க. ராஜேஷ்குமார், மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, திமுகவில் இருக்கிறதுக்கு பிரச்சனை. ஜோதிமணிக்கு செந்தில் பாலாஜி கூட பிரச்சனை. மாணிக் தாக்கூருக்கு செல்வ பிறந்தகை ஆகாது. அவரை எப்படியாவது கழட்டி விடணுன்னா இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்தால் தான் இவரை தலைவராக்குவாங்கன்னு அவர் கேசி வேணுகோபால் ஆசையை தூண்டுறாரு. நீங்கள் கேரளாவில் அடுத்த சிஎம் கேண்டிடேட் நிற்கிறீங்க, நம்ம இங்கே தேவைகளை சேர்ந்தால் கேரளாவில் ஜெயிக்கலான்னு. இவர் காங்கிரஸ் எப்படி கவுக்கலான்னு பிஹெச்டி பட்டம் வாங்கிட்டு வந்தவர் கேசி வேணுகோபால்.
அந்த எலெக்ஷன் தோத்தனே வெளியே அனுப்ப வேண்டியது ஏதோ தப்பிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ கேரளாவுக்கு நம்ம சிஎம் ஆகணும்னா தாவேக்கா வந்தால் நல்லதுன்னா அவர் யோசிப்பார். அதை கொண்டு போய் அங்கே சொன்னால் உதைப்பாங்க. யார்? கார்கேவும் சோனியா காந்தியும் ராகுலும். ஆனால் திமுகவுலேயும் நம்பகமான கூட்டணி எதுவுமே கிடையாது. 40 எம்பி அங்கே மத்திய அரசோட 29 வரைக்கும் சண்டை போடணும். 40 எம்பி தேவை. புரியுதா? இந்தியா கூட்டணியில் திமுக பெரிய கட்சி. இதெல்லாம் இருக்கும் பொழுது இதெல்லாம் தாண்டி இங்கே பெரிய நிர்வாகிகள்கிட்ட நீங்கள் சொன்னீங்களே கூட்டம் போட்டால் 1-2 முனைகள் தவிர மற்ற எல்லாம் ஏங்க அங்கே போனவங்க அங்கே தான் இருக்கணும்னு. ஏன்னா தேர்தலுக்கு எல்லா செலவும் எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்குவாங்க. திமுக விஜய் கொடுப்பாரா? சிம்பிளாக இப்போ விஜய் வந்து ஒரு மாநாடு கூட்டுறாரு, மக்கள் சந்திப்பு கேம்பெயின்லாம் நடத்துறாரு. இப்போ அதுவே வந்து ஏடிஎம்கே டிஎம்கே காசு கொடுத்து தான் தொண்டர்களை கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் விஜய் அப்படி இல்லை சார். தொண்டர்கள் வரதெல்லாம் விட்டுருங்க. இல்லை சார், நான் அதை தான் சார் சொல்கிறேன். ஒரு தொகுதிக்கு இவர் இப்போ விஜய் போகிறாரு ஒரு பார்லிமெண்ட் தொகுதிக்கு 1,00,000 பேர் வர வச்சுக்கோங்க. அப்படியே பிரிங்க 6 தொகுதிக்கு 15,000. அது வெற்றி தருமான்னு கேட்குறேன். நான் அதுக்கூட மேலே சொல்கிறேன். 25,000 ஓட்டு தொகுதியில் விஜய்க்கு இருக்குது. அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? இந்த போனார பிரசாந்த் கிஷோர் என்ன பண்ணார்? 0. இவர் சீமான் தொகுதிக்கு 10,000 ஓட்டு 15,000 ஓட்டு இருக்குது. என்ன பண்ண முடிஞ்சது? 0. சும்மா அந்த யதார்த்தத்துக்கு புறம்பாலாம் பேசக்கூடாது. தேர்தலில் 100 சீட்டு கொடுத்துட்டாங்க காங்கிரஸுக்கு தாவேக்கா. 100 சீட்டுக்கு 100 எம்எல்ஏக்கு எங்கே போவாங்க? 100 வேட்பாளருக்கு. சரி வந்துட்டாங்க. 100 வேட்பாளர் நிற்க வைக்கிறதுக்கான ப்ராசஸ் இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்ணுவாங்க? அடுத்தவங்க இதுலேயே நின்று பழக்கப்பட்டாங்க. துட்டு யார் தருவா? ஒரு தொகுதியில் எத்தனை நூற்றுக்கணக்கான பாகம் இருக்கும், ஆயிரக்கணக்கான பாகம். அதில் பூத்து இது போட்டு ஒர்க் பண்ணி மக்களை சந்திக்கிறதுலாம் யார் காசு தருவா? செலவுக்கு யார் காசு தருவா? விஜய் கொடுப்பாரான்னு கேட்குறேன். புஷி கொடுப்பாரா? ஆதவ் எத்தனை பேர் கொடுப்பாரு? திமுகவில் கொடுப்பாங்களா மாட்டாங்களா? அப்புறம் அப்போ அந்த 20 பேர் இப்போ இருக்கிறான் எம்எல்ஏ 18 பேர். அவன் அப்படியே சீட்டு வாங்கணும்னு கனவுல இருப்பான். இன்னும் ஒரு 10 பேர் இருப்பான். அவன் திமுக கூட இருக்கிறத விரும்புவானா தாவேக்கா கூட போகிறத விரும்புவானா? தலைவரே திமுக கூட இருக்கணும் தான் விரும்புகிறாரு. பெரும்பாலானோர் அங்கே இருக்குன்னு தான் விரும்புகிறாங்க. இந்த நடுவில் பேசுகிறது எல்லாம் டிமாண்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு, கூடுதல் சீட்டு கேட்குறதுக்கு. வெளியே போயிடுவோம் ஆட்சியில் பங்கு அப்படின்னா, அதெல்லாம் வேணாம். அந்த அப்படி விட்டமின் சி இவ்வளோ சீட்டு. திமுகவுக்கு தெரியும் எங்கே ஆஃப் பண்ணோம் எங்கே பண்ணோன்னு. என்னமோ விஜய் கூட போவாங்களாம், விஜய் இது பண்ணுவாராம், ரசிகர்கள் வருவாங்களாம். ரசிகர் வந்தான்னா ஓட்டே போட்டோம். ஒரு தொகுதிக்கு 20,000 பேர் திரண்டாங்கன்னா அதுவே பெரிய விஷயம். கரூர் கும்பலே 20,000 கிடையாது. ஒரு தொகுதியிலே 20,000 பேர் திரண்டா கூட அந்த 20,000 பேர் ஓட்டு போட்டுட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. 70,000 80,000 ஓட்டு வாங்கணும். அவன்லாம் வரமாட்டான். வீட்டில் உட்காந்துட்டு பார்த்துட்டு போடுவான். இதான் ராகுல் காந்தி சுற்றினார் சோர்னு. எவனும் கண்டுக்காத காரணம் இதுதான். நீங்கள் சொன்ன தேஜஸ்விக்கு வந்த கும்பலம் அப்படி தான். அது ஒரு 5 தொகுதிக்கு சேர்ந்து ஒரு இடத்துல வருவாங்க. 5 தொகுதியாக பிரிக்கும் போது மைனாரிட்டியாக போயிடுவாங்க. இதெல்லாம் எலெக்ஷனுன்றது வேறு, இது வேறு. 2009 இந்த முள்ளிவாய்க்கால் பிரச்சனை இதெல்லாம் நடந்த பொழுது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். 2009 அந்த இலங்கை தமிழர்கள் அந்த பிரச்சனை நடந்த பொழுது திமுகவும் காங்கிரஸும் தமிழ்நாட்டில் தோற்றுறோன்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. அவங்க தான் ஜெயித்தாங்க. பெருவெற்றி. புரியுதா? அதனால் அதெல்லாம் கணக்கு இல்லை. தேர்தல்ன்றது வேறுங்க. அது செலவு, ஆட்கள், இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. இவங்கள்ட்டையும் ஆள் கிடையாது, இவங்கள்ட்ட ஆள் இருக்குது, பயிற்சி கிடையாது. அவங்கள்ட்ட ஆளே கிடையாது, பயிற்சியும் கிடையாது. 2 பேரும் எப்படி ஒன்று சேர்ந்து என்ன பண்ண முடியும்? புரியுதா? அதனால் காங்கிரஸுக்கு நம்பகமான தோழன் திமுக தான். ஓகே சார், இப்போது ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளுக்கு போயிருக்காரு, பிரச்சாரங்களை ரொம்ப வலிமையாக எடுத்து வைக்கிறாரு, எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் சைமல்டேனியஸாக பிஜேபி வந்து இன்னும் அந்தளவுக்கு ஃபோர்ஸாக அவங்க எவால்வ் ஆகலை அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்தப்போ அவங்க சொன்னது என்னன்னா, பீகார் எலெக்ஷன் முடியட்டும் அதுக்கப்புறம் பாருங்கன்னாங்கல்ல. இப்போ அவங்களோட எலெக்ஷன் முடிந்தவுடன் மிக வேகமாக இறங்குகிறார்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே. அது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் இந்த மீடியாக்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. உள்ளக்க என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி போகிற நேரத்துலையே நயினார் நாகேந்திரன் ஒரு பக்கம் சுற்றுப்பயணம் போய்கிட்டு தான் இருக்கார். மற்ற தலைவர்கள் போய்கிட்டு தான் இருக்காங்க. அண்ணாமலை போன்றவர்கள் உள்கலாட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு இப்போ அண்ணாமலை மொத்தமாக வாயை மூட்டு உட்காருவார் ஓரமாக. அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட மாட்டாரா?
ஈடுபாடு அதான் சொல்கிறாங்க மேலேருந்து. அவருக்கு ஈடுபாடு எண்ணம் இல்லை, அதுக்கு பதிலாக வேற போட்டு உருட்டிகிட்டு இருக்காரு. அண்ணன் அந்த பிரசாந்த் கிஷோர் இப்படி வந்தாருன்னா பார்க்கணுங்க. இப்போ இன்றைக்கி பார்த்துருப்பாரு பிரசாந்த் கிஷோர் என்ன கதியானாங்கன்னு. தாவேக்காக சொல்கிறேன், உங்களுடைய வாக்குகள் காட்டில் மலை கடலில் நிலவு விழலுக்கு இறைத்த நீர். நீங்கள் உண்மையிலேயே திமுக அரசை தோக்கடிக்கணும்னா அதுக்கு வேறு முடிவு எடுக்கணும். திமுக அதை பார்த்தா நினச்சி தான் பயந்துட்டு இருக்குது. தெனாவட்டு பண்ணிக்கிட்டு டிவிக்கே தாவேக்கா திமுகவுக்கு தான் போட்டின்னா உங்களை போட்டு 2 மாரி மெரிச்சு உட்கார வைக்க போகிறாங்க. இதுதான் அரசியல், வருங்காலம் இதுதான். ஓகே சார், இப்போ பிஜேபி வந்து ஃபோர்ஸாக இறங்குவாங்க. அதான் இதோட முடிச்சிடலாம் சார். இப்போ பிஜேபி வந்து ஃபோர்ஸாக இறங்குவாங்கன்னா என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், என்ன மாதிரியான பிளானில் இறங்குவாங்க? அவங்களுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜி டீமு, பிரச்சார யுக்திகள், மற்ற விஷயங்கள்லாம் ஏடிஎம் கூட கலந்து பேசி இதில் பண்ணுவாங்க. தாவேக்காக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, இன்னும் அக்ரெசிவாக ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்க சார், நிறைய முக்கியமான விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் ஒதுக்குது, நன்றிங்க சார். அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்பிக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.